மெய்மயக்கம் இரண்டு வகைப்படும். உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு இன்னைக்கு இந்த டாபிக்ல இருந்து எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு பாக்கலாம். மொத்தம் மெய்யெழுத்துக்கள் 18. அதுல உடல்நிலை மெய்மயக்கமா யார் வருவாங்க அப்படின்னா பா, ச, தா, பா இந்த 4 எழுத்துக்களும் உடல்நிலை மெய்மயக்கமா மட்டும்தான் வருவாங்க. உடல்நிலை மெய்மயக்கம் அதுல அந்த வார்த்தையில இருக்கு பாருங்க. அக்கா, அக்காவை இப்ப எடுத்துக்குவோம். அக்கால உள்ள இக்கு அதான் உடல். உடல்னாலும் மெய்யெழுத்துனாலும் ஒண்ணுன்னு நம்மளுக்கு தெரியும். அது உடனே மயங்கி பக்கத்துல வந்திருக்கு பாத்தீங்களா காணு. இது மாதிரி அக்கா அப்படிங்கிறது உடல்நிலை மெய்மயக்கம். உடனே மயங்கி அந்த மெய்யெழுத்து அடுத்ததா வர்றதுக்கு பேருதான் உடல்நிலை மெய்மயக்கம். சோ உடல்நிலை மெய்மயக்கமா கா, ச, தா, பா இவங்க 4 பேர் மட்டும்தான் வருவாங்களே. வேற்றுநிலை மெய்மயக்கமா இரும் இல்லும் வருவாங்க. ஓகேவா? இதை எப்படி மேடம் ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாம்? உடல்நிலை மெய்மயக்கத்துக்கு கா, ச, தா, பா இந்த 4 எழுத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக உடனே காச தாப்பா. உடனே அப்படின்னா உடல்நிலை மெய்மயக்கம். காச தாப்பா அப்படின்னா காச தாப்பா இது உடல்நிலை மெய்மயக்கத்துக்கு வரும். வேற்றுநிலை மெய்மயக்கத்துக்கு ரா லா. இந்த திருநெல்வேலி பாஷையில எல்லாம் வேறல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. வேறல அப்படின்னா வேணா வேற்றுநிலை, ரா அப்படின்னா இரு, லா அப்படின்னா இல்லு. ஓகேங்களா? சோ உடல்நிலை மெய்மயக்கத்துக்கு ஷார்ட்கட் உடனே காச தாப்பா. வேற்றுநிலை மெய்மயக்கத்துக்கு ஷார்ட்கட் வேறல்ல. அப்ப மெய்யெழுத்துக்கள் 18ல 4 உடல்நிலைன்னு சொல்லிட்டேன், 2 வேற்றுநிலைன்னு சொல்லிட்டேன். தென் உடல்நிலை பிளஸ் வேற்றுநிலை ரெண்டும் சேர்ந்து எத்தனை எழுத்துக்கள் வரும்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.